பொதுவாகவே வி ஹாவ் அன் ஒப்பீனியன் இல்லை. தமிழ் மூவிஸ்னா இந்த ஸ்டாண்டர்டில் இது மாதிரி இருக்கும், மலையாளம் மூவிஸ்னா இது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் தெலுங்கு மூவிஸ்க்கும் வி ஹாவ் அன் ஒப்பீனியன். லைக் அது வந்து ஒரு மாசா சீனாக இருக்கும், ரியலிஸ்டிக்காகவே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப மசாலாஸ் போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் திங் இஸ் அது மாதிரி படம் தான் வந்துட்டு ஈவன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு ரொம்ப பேசப்படுற இல்லை கொண்டாடுற மூவிஸ். பட் அங்கேயுமே வந்துட்டு நிறைய அண்டர் ரேட்டட் நல்ல படம் எல்லாம் இருக்கு. பட் இந்த 2 படம் வந்துட்டு அண்டர் ரேட்டட் தாண்டி நோட்டீஸ் கூட பெருசா பண்ணப்பட்டுச்சான்னு தெரியல. பிகாஸ் இதுல ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் ஆந்திரால படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் நான் எல்லார்கிட்ட கேட்டேன், சொன்னேன் அங்க இருக்க தெலுங்கு பீப்புள் கிட்ட எல்லாம். தேவர் லைக் நோ, வி டிட்ன்ட் நோ. சாரி பந்தல் காரு. ஒரு படம் வந்துட்டு கேர் ஆஃப் காஞ்சர்பாளையம், இன்னொரு படம் வந்துட்டு சினிமா பண்டி. 2 படமே வந்துட்டு கிரிட்டிக்கலி வந்துட்டு ரொம்ப பேசப்பட்ட படம். பட் ஐ டோன்ட் நோ லைக் இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏதாவது பேசுப்பா டே தம்பி, என்ன பேசுப்பா டே டே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேர் ஆஃப் காஞ்சரபாளையம் 4 டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரியை காட்டும், லைக் சிலுக்கருப்பட்டி மூவி. பட் அது வந்துட்டு ரொம்ப ஹோல்சமா இருக்கும். பட் இந்த படத்துல கேர் ஆஃப் காஞ்சரபாளையம் வந்து எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷனையுமே வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்டோரியுமே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டிஸ்கிரைப் த லவ் ஸ்டோரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 49 வயசார ஒரு அங்கிள் ஓகே, 49 வயசார ஒருத்தர் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அட்டெண்டரா ஒர்க் பண்ணுவாரு. அதே ஆஃபீஸ்ல வந்துட்டு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஹையர் கிரேடுக்கு வந்துட்டு ஒருத்தர், அதே ஆஃபீஸ்ல வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு மேடம் வந்துட்டு ஒடிசால இருந்து ஒருத்தவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க. அவங்க வந்து ஒரு 42 இயர்ஸ் ஓல்டு விடோவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொன்மகள் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வர கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. பட் இது அது மாதிரி கியூட்டா பியூட்டிஃபுல்லா ஹோல்சமா கொண்டு போறதை தாண்டி இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ், அந்த அன்மேரிட் மென்ன வந்துட்டு, அந்த அன்மேரிடா இருக்க ஒரு பையன் வந்துட்டு வில்லேஜஸ்ல எஸ்பெஷலி அந்த சொசைட்டில வந்து என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, எப்படி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடு 42 இயர்ஸ் ஆயிட்டு ஒரு நல்ல வேலையில இருக்க ஒரு பொண்ணுக்குமே அவளுக்கு வேணும்ன்ற லைஃபை வந்து அவளால் டிசைட் பண்ண முடியாது. அவங்க பிரதர் வந்துட்டு விட மாட்டாங்க, நீ எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படி. அதுல ஒரு சீன் வரும், அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லும், நீ என்ன இப்படி பேசுற அப்படி இப்படி அப்படின்ட்டு. அப்ப அவங்க மம்மி கேட்பாங்க, நீ வந்து என்ன ஃபெமினிசம் பேசுற, கரெக்ட்ல? அது வந்து எல்லாருக்குமே ஹிட் ஆகும். நம்ம எல்லாரும் ஃபெமினிசம் பேசுறோம், பட் வி டோன்ட் நோ ஒரு 42 இயர்ஸ் ஓல்டு ஒரு விடோ ஆண்டி வந்துட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான்றப்போ நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோமான்னு தெரியல. நம்ம எல்லாருமே மாக் தான் பண்ணுவோம். இனச்சி அப்படி இப்படி பேசுறாங்க தம்பி. இது மாதிரி ஒரு சொசைட்டில சுத்தி நடக்கிற இஷ்யூஸ்மே அது பெரிய டிராமா மாதிரியும் இருக்காது. பட் அங்கங்க வர டயலாக்ஸ்லயே வந்துட்டு நம்மளுக்கு புரிய வைக்கும். எண்ட் ஆஃப் த மூவி அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. 49, 42 இமேஜின் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த 4 லவ் ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த பையன் வந்துட்டு அவன் பேர் வந்து அவர் வந்து ஒரு ஒயின் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாரு. அந்த ஒயின் ஷாப்ல ஒரு பொண்ணு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஆல்கஹால் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ணை மட்டும் பார்த்து ஒரு 1 இயரா வந்து அதே மாதிரி அவங்க வந்து அங்கே வரப்போ இவர் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிராண்ட்ல என்ன பிடிக்கும்ன்றதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த கண்ணை பார்த்தே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. தென் ஹி காட் டு நோ அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா இருப்பாரு, ஒரு ப்ராஸ்டியூட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளியரா சொல்லிட்டு, நான் இது ஒர்க் தான் பண்றேன், இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு. அண்ட் ஷீ இஸ் அ முஸ்லீம், ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த பொண்ணு. ஷீ இஸ் அ முஸ்லீம். I am 55. ஓகே சார், எனக்கு 55 வயசு ஆகுது சார். இத பாருங்க சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பிடிச்சது வாங்கிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணுடா யூசுவலா, ஓகே, டெடி பேர் வாட் எவர். பட் அந்த பொண்ணுக்கு பிடிச்சது வந்துட்டு அந்த பிராண்ட்ல இருக்க அந்த ஆல்கஹால் தான். ஸோ அவர் வந்து எஸ்டேட் கூட பண்ண மாட்டாங்க, அந்த பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. குடிக்கிறது தப்பு, பையன் குடிச்சாலும் தப்பு, பொண்ணு குடிச்சாலும் தப்பு. பட் சம்வேர் இது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஹி இஸ் டூயிங் இட் அண்ட் இட்ஸ் ஸோ கியூட். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்றா அப்படின்றப்போ அதுக்கப்புறம் அந்த லவ்ல எந்தெந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் வருது அப்படின்றதுமே பியூட்டிஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி வரும். ஸோ அந்த பப்பி லவ் வந்து வரும் சுந்தரமுக்கும் சுனிதாவுக்கும்.
చెప్పేసిందిరా అని చెప్పేసా. அந்த பையன் வந்துட்டு கியூஸ், அந்த சுந்தரமன்ற பையன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணுவான் அந்த காம்படிஷன்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பான், அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ சுந்தரமோட அப்பா வந்துட்டு இந்த சாமி சிலைலாம் செய்கிறவர். ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஒரு முதலாளி கீழே வந்துட்டு இந்த சேலரிக்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது தட்டி கேட்டு வெளியே வந்துட்டு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு அவர் ஓனாக வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இவனுக்கு அந்த பொண்ணு வேற ஊர் போயிடுறான்ற கோவத்தில் பண்ணுற விஷயம் வந்துட்டு அவங்க அப்பாவை எப்படி வாட்ச் அதான் இது வந்து இந்த ஏர்லி 20s நடக்கிற மாதிரி லவ் ஸ்டோரி. ஒரு பிராமின் பொண்ணு இருப்பான் அண்ட் இவன் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவான், ஜோசப் அப்படின்ட்டு ஒருத்தன். அவன் வந்துட்டு ஒரு அடியால வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த பொண்ணுமே ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணா இருக்கும். நார்மல் ஸ்டீரியோ டைப்பா காட்டுற அந்த மாதிரி பொண்ணா இருக்க மாட்டேன். ஒரு பரதநாட்டியம் டான்ஸரா இருப்பா, ரொம்ப தைரியமா இருப்பா. இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு அகைன் ரிலீஜியன் வந்துட்டு இவங்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்றது தான் ஜோசப் அண்ட் ஜோசப்போட லவ் ஸ்டோரி இருக்கும். இவன் இவ்வளோத்துக்கு வந்துட்டு அந்த அடியாலா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போவான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்ட்டு. அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் இவங்களுடைய லவ் ஸ்டோரியில என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தட் ரிலீஜியன், எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது இருக்கும். 4 ஸ்டோரிஸ்லயுமே வந்துட்டு ஒரு காஸ்ட், ஒரு ரிலீஜியன், ஜெண்டர், பையன் பொண்ணு 2 பேருமே இந்த சொசைட்டில சுத்தி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றத வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படம் வந்து சொல்லுவோம். கேர் ஆஃப் காஞ்சப்பனோட கோரே வந்துட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே டிக்னிட்டி இருக்கு. ப்ராஸ்டியூட் அக்காவுக்கும் ஒரு அந்த ஒயின் ஷாப்ல ஒர்க் பண்ற அண்ணாக்கும் வர்றதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் தான். அதுவும் லவ் தான், அதுவுமே டிக்னிட்டியோட இருக்கிற ஒரு லவ் தான். அதே மாதிரி தான் அந்த 49 இயர்ஸ் இருக்க அங்கிளுக்கும் 42 இயர்ஸ் இருக்கிற ஒரு விடோ ஆண்டிக்கு வர்றதுமே ஒரு டிக்னிஃபைடான லவ் தான். இங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் வித் எமோஷன்ஸ் தானே. ஸோ யாருக்கு வந்தாலுமே அது அழகான டிக்னிட்டியோடு இருக்கிற ஒரு எமோஷன் தான் அது. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த படத்துல. பட் அதே மாதிரி தான் இந்த சொசைட்டிக்குள்ள சில பவுண்டரிஸ் இருக்குல்ல, இந்த சொசைட்டி வச்சிருக்கிற சில கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள இவங்க இது ஒரு சிலர் வரமாட்டேன்றாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வர எமோஷன்ஸ் வந்துட்டு அது டிக்னிட்டியோடு இல்லாததாக வந்துட்டு யாருமே சொல்ல முடியாதுல்ல. அது ரொம்ப அழகா எல்லா லவ் ஸ்டோரியுமே அவ்வளோ டிக்னிட்டியா அவ்வளோ அழகா வந்துட்டு இந்த படத்துல சொல்லியிருக்கோம். அதனாலே கேர் ஆஃப் காஞ்சப்பாளையம் வந்துட்டு மோர் ஸ்பெஷல். மோஸ்ட் ஃபேவரட் மூவி 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு இன்டர்நெட்ல எல்லாம் கூட இந்த படத்தை பத்தி பேசியிருந்தாங்க. சினிமா பண்டி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பிரவீன் அப்படின்றவங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். வீரபாபு அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ரூரல் வில்லேஜ்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர். அந்த ஆட்டோல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான கேமராவை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் வந்துட்டு இந்த வில்லேஜ்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு போட்டோ ஷூட்டிங். அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர். ஓகே, அவர்கிட்ட காட்டுறப்போ இதுல தான் வந்துட்டு படம் எல்லாம் எடுப்பாங்க, இது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கேமரா, இதுல தான் படம் எல்லாம் எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த ஆட்டோ அண்ணாக்கு தோணும், நம்மளே ஏன் படம் எடுக்கக்கூடாது. அவருக்கு வந்து தெரிய வரும் படம் எடுத்தா வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம், கோடியா சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம அப்படி படம் எடுத்தோம்னா அது வந்து பயங்கர ரூரல் வில்லேஜ். ஸோ அவர் நினைப்பாரு நம்ம படம் எடுத்து நம்மளுக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா நம்ம வில்லேஜை வந்துட்டு நம்ம பயங்கரமா மாத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில வந்துட்டு அவரே படம் எடுக்கலான்னு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஸோ டைரக்டர் அவரு, சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு அந்த போட்டோ எடுக்கிறாங்க. அதான் வந்துட்டு படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர். ஸ்டோரி ரைட்டரை ஒருத்தரை கண்டுபிடிப்பாங்க. ஒரு தாத்தா வந்துட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர் கிடைப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டு அவர் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ், பட் யாருக்கும் தெரியாது அந்த ஊர்ல. பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோவை தேடி போவாங்க. ஹீரோவை தேடி போறப்பதான் வந்துட்டு அது ஒரு பார்பர் ஷாப்ல வந்துட்டு ஒரு போட்டோ வந்துட்டு அட்டாச் பண்ணிருப்பாங்க, அந்த போஸ்டர் மாதிரி. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவங்க வந்துட்டு எங்க போனாலும் அந்த பேக் வச்சுட்டே போவாங்க. நாங்க படம் எடுக்கிறோம், நீ வரது அந்த வா, நீ எங்க படத்துல ஹீரோவா நடிக்கிறேன்ட்டு. அவனும் செம்ம ஜாலி ஆயிட்டு பார்பர் ஷாப் பண்ணாவும் வந்துட்டு ஹீரோ ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஹீரோயின் தேடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோயின் தேடுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது, ப்ராப்ளம்ல போய் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் செல் பண்ற அக்காவை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷனை வந்து விட முடியாது. ஆனா அவங்க வந்துட்டு எப்படின்னா ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா வந்துட்டு தன்னோட எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ஆக்டிங் அங்க முடிச்சுட்டு வந்துட்டு எங்க பக்கம் காய்கறி விற்பாங்க. அப்புறம் ஒரு குட்டி பையன் இருப்பான், இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட், இவங்களுக்கு எல்லாத்தையும்
செட் பண்ணி ஒரு மேனேஜர் மாதிரி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபைட் சீன் வச்சு, ஒரு லவ் சீன் வச்சு, ஒரு டான்ஸ் வச்சு, ஒரு சாங் வச்சு அப்படியே பியூட்டிஃபுல்லா ஒரு படம் எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேமரா தொலைச்சவங்க வந்துட்டு அவங்களுமே கோயிங் பேக் வித் த கேமரா. கேமரா தொலைச்ச பசங்க, காலேஜ் பசங்களுமே வந்துட்டு இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கேமரா ஃபைன் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதை. படம் ஃபுல்லா ஃபன்னா இருக்கும், ஹியூமரா இருக்கும். பட் அதுக்குள்ள லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். அந்த ஊரை எப்படியாச்சும் கொண்டு வந்த ஹோப், బోర్లు వేపించేసి పొలాలకు పంప్ సెట్లు వేపించేస్తాం రా. இருக்கிற பிளேஸை தாண்டி, லாங்குவேஜஸை தாண்டி, படிப்பை தாண்டி, இந்த டெக் சம்மந்தமாலாம் எதுவும் தெரியாம கூட எல்லாருக்குமே சினிமா மேல இருக்க ஒரு லவ்வும் ஹோப்பும் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஃபிலிமை வந்துட்டு ஹோப்க்கு ஈக்குவலா வந்துட்டு வச்சு ட்ரீட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இட்ஸ் லைக் போயம். நிஜமா அந்த படத்தோட எண்ட்ல கூட பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த படத்தை இவங்க ஷூட் பண்ண படத்தை வந்துட்டு போடுறப்போ அவ்வளோ அழகா இருக்கும். லைக் எல்லார் கண்ணுலுமே கண்டிப்பா டியர்ஸ் இருக்கும், ஃபார் ஷோர். அவ்வளோ அழகா அந்த படம் இருக்கும். அட் த எண்ட் சினிமா பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம். எல்லாரும் பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் கேர் ஆஃப் காஞ்சனாபாளையம் பார்க்கறதுக்கு நிஜமா ஒரு பொறுமையும் ஒரு மெச்சூரிட்டியும் தேவை. அவ்வளோ ஸ்லோவா ஒரு ட்ராமா, சோஷியல் மெசேஜ் தர ட்ராமா பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க எல்லாம் சினிமா பண்ணி பாருங்க. மிச்சவங்களுக்கு இப்படி பிடிக்கும்னா மிச்சம் எல்லாரும் 2 படமே பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.